ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னி சிறகு. அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். வாழ்நாளையிலேயே மறக்க முடியாத ஒரு கிஃப்டாக நான் கொடுப்பேன்னு சொன்ன கௌதம் கடைசியில் மதுமிதாவுக்கு டைவோர்ஸ் நோட்டீஸு கொடுக்க போகிறாரு. அதுக்கு வக்கீலை பார்த்து பேப்பர்லாம் ரெடி பண்ணி சைனும் போட்டு எடுத்துகிட்டு வராரு. இன்னொரு பக்கம் கிரண் பார்த்திங்கன்னா ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. வீட்டில் ஏற்கனவே பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் மதுமிதா அந்த பார்ட்டியில் கலந்துக்க மாட்டாங்க. நான் ஏற்பாடு பண்ணுற பார்ட்டியில் தான் கலந்துப்பாங்க, வேணால் செக் பண்ணுறீங்களான்னு சொல்லி கிரண் ஒரு பக்கம் பிளானை போட, அதே மாதிரி கிரண் மதுமிதாவுக்கு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ண, மதுமிதாவும் இந்த வீட்டை விட்டு எப்படியாவது போகணும் அப்படின்ற ஒரு பரபரப்போட ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவங்க ஒரு பக்கம் போக, கையில் டிவோர்ஸ் நோட்டீஸோட இங்கே கௌதம் வீட்டுக்கு வர, இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஸோ மதுமிதாவுடைய வாழ்க்கை என்னாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் அபிஷேக், கிரண், சகுந்தலா இவங்க எல்லாருமே சேர்ந்து மதுமிதாவுடைய வாழ்க்கையில் விளையாண்டுட்டாங்க. ஸோ கௌதமும் பார்த்திங்கன்னா சரி அவங்க ஆசைப்பட்டவங்களோட சேர்ந்து வாழட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களும் டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்க ரெடி பண்ணிட்டாரு. அதை கொடுப்பாரா மாட்டாரா, இல்லை கௌதம் ரெடி பண்ணி வச்சுருக்கதை மதுமிதாவே பார்த்துட்டு அவங்களே சைன் போட்டு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அப்கமிங் எபிசோடு இருக்கும். செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது. ஸோ பாவம் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற அந்த நேரத்தில் பிரிவு அப்படின்றது ஸோ மிகப்பெரிய ஒரு வேதனை மதுமிதாவுக்கு. பார்க்கலாம். கிரனை பார்க்கும்போது செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் அப்படி ஒரு ஃபீல் வருது அப்படின்றத வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.